வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வர ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி தான் கொஷின் பேப்பர் இருக்குது அந்த பேட்டர்னையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனல் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நல்லபடியாக நம்ம சேனல் பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைந்த நாட்களே இருக்குது. ஜஸ்ட்டு 2 மந்த்து தான் இருக்குது. இந்த 2 மந்த்துக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்லபடியாக பாஸ் ஆகி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களோட பெற்றோர்களோட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதற்கு நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் நினச்ச குரூப் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் கிடைக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு 10th மார்க்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லபடியாக மார்க்ஸ் எடுத்து நல்ல ஒரு குரூப் நீங்கள் வரணும்னா அதுக்கு 10th இந்த டைமில் இந்த 2 மந்த்தாச்சு ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிங்க. இந்த 2 மந்த்து ஹார்ட் ஒர்க் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதற்கு முன்னாடி படித்ததெல்லாம் நம்ம எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்படியோ இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் இந்த 10th மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இதுக்கப்புறம் நல்லபடியாக படிக்க பாருங்கள். ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். உங்களுக்கு 10th பொறுத்த வரைக்கும் தமிழில் 100 மார்க்ஸு, நீங்கள் 35 எடுத்தா பாஸு. அப்போ தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. அது நீங்கள் கொஷின் பேட்டர்ன் நல்லா உள்வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கனாலே, ஏன்னா அவங்க கொடுக்குறதே நிறைய உங்களுக்கு 1 மார்க்ஸு, அப்புறம் பத்தியை படித்து வினாக்கள் ஆன்சர் விடை எழுதுக அந்தமாரி கொடுக்குறத நீங்கள் கொஷின் ஆன்சர் படிக்காமல் இந்தமாரி ஜென்ரலான கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸு. அதனால் 1 மார்க்ஸை தயவு செய்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கிலேருந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. புக் இன்சைடு 1 மார்க்ஸும் இருக்குது. இந்த நுழையும் முன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடலை பறித்து பின்வரும் வினாக்கள், இந்த 12, 13, 14, 15 இந்த 4 வினாக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த பாடலோட மேக்ஸிமம் இந்த பாடலோட ஆசிரியர் அப்புறம் இந்த பாடலோட பேர் என்ன அந்த 2த்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் எல்லா பாடலுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா மனப்பாட பகுதி எப்படி இருந்தாலும் நீங்கள் படிச்சிருவீங்க. மனப்பாடம் இல்லாத பாடலையும் என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள். அதை பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் 4 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணப்பா. இந்த 4 2 மார்க்ஸில் உங்களுக்கு 2 2 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. அவங்க ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் கேள்வி அமைக்கணும். அப்போனா விடைகளுக்கு ஏற்ற வினாக்களில் நீங்கள் 2த்துக்குமே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்களே எழுத கற்றுப்பீங்க. அதேமாதிரி வினா எழுதிட்ட பிறகு லாஸ்ட்டு வினா குறி இடணும். அப்படி நீங்கள் கொஷின் மார்க் வைக்கலனாலே அதுக்கே ஒரு 1/2 மார்க்ஸ் கிட்ட கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யுள்லேருந்து கேள்விகள் வரும். அதனால் செய்யுள்லேருந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21வது கொஷின் ஒரு கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கும். அது திருக்குறள் ரைட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் திருக்குறளை எப்படி படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் அந்த வார்த்தை வச்சும் கேட்பாங்க, எண்டிங் வேர்டு வச்சும் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம ஸ்டார்டிங்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். திடீர்னு எண்டிங்கில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்டிங் வச்சும் நீங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் அட்டன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும். அப்போ இது ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தார் வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடர்களில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுகன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்தமாரி கேள்வியெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைக்கணும். இயற்கை செயற்கை அதை பயன்படுத்தி ஒரே தொடரில் அமைக்கணும். சரிங்களா? அப்புறம் கோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக படித்து முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலை சொற்கள் தருக. எல்லாமே உங்கள் புக்கு பின்னாடியே இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கேட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக.
அது உங்களுக்கு ஈஸியான கொஷின். ரிப்பீட்டட் கொஷின்ஸாக தான் நிறைய வந்து கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில் கூட. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸே எதிர்பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் தெளிவாக படித்து முடியுங்க. எழுதி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னா நீங்கள் எழுதி பார்த்தா தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை உங்களால் திருத்த முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2-3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கொடுத்துட்டாங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுகன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா படித்து அவங்க கீழே கேட்டிருக்க வினாக்களுக்கு இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுத போகிறீங்க. இதுக்கு 3 மார்க்கு ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் கொஷின்ஸை கொஞ்சம் நல்லபடியாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா இது அந்த செய்யுள்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையான் கூறுகிறார், அந்தமாரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மனப்பாட பகுதி தராங்க. ஏன்னா நீங்கள் 11th 12th போனீங்கன்னா ஒரே ஒரு மெமரி போயம் தான் இருக்கும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் எழுதுகிற மாரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 மனப்பாட பகுதி தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னை மொழியை பாடலும், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாழல் அறுத்து சுடினும். இது 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது 2மே கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று தெளிவாக தெரிவித்த அழகாக ஆசிரியர் பெயர், மனப்பாட பகுதிகள், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து தலைப்பு, பாடலோடைய பெயர், அந்த பாடல் வரிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர், அதனோட வகை இருந்தாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம். அழகாக 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல் அடுத்த 2 மார்க்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது அணியை குறிப்பிட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு காண்க. அழகீட்டு வாய்ப்பாடெலாம் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் அழகீட்டு வாய்ப்பாடெலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இல்லை தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக. சப்போஸ் உங்களுக்கு தெரியலையா, நீங்களே வந்து கண்டென்ட்டாச்சு எழுத பாருங்கள். தெரியலேருந்து அந்த கேள்வியை விட்டுட்டு வராதிங்க. ஏன்னா நம்மளுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கூட ஒவ்வொரு கேள்விக்கு வரலாம். அந்த கேள்வி தப்பாக இருந்தால் அவங்களே கருணை மதிப்பெண் கூட கொடுக்கலாம். அதனால் எந்த கேள்வியும் விட்டுட்டு வராதிங்க. அதுக்குன்னு எல்லா கேள்வியும் எது சொல்லலாம், அந்த சாய்ஸ் படி. இதில் 2 இருக்குன்னா இதில் 2மே தெரியலனா எதனா உங்களுக்கு ரிலேட்டடாக எழுதுகிற அளவு வச்சு அட்டன் பண்ண பாருங்கள். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் சொல்லிக்கிறேன். யாரும் விட்டுட்டு வராதிங்க. பேப்பரை நல்லா ஃபில் பண்ணுங்கள். அதுமாதிரி பேப்பர் ஃபில் பண்ணால் மார்க் வந்துடுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டென்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கு. அதனால் கண்டென்ட்டோட இப்போ இந்த கொஷின்ஸ் தெரியலையா, கண்டென்ட்டோடு எழுத பாருங்கள். எழுதாமல் வராதிங்க. யாரும் பேப்பரை வந்து பிளாங்காக விட்டு வராதிங்க. பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவரின் கூற்றினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுக. ஒரு கடிதம் எழுத சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அது கொஞ்சம் கவிதையை எழுத தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அழகாக எதுகை மோனை ஏபு போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்ப படிவம் அது கேட்பாங்க. அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கவும் கேட்பாங்க. அதனால் மேலே பார்த்துங்க, மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அட்டவணைப்படுத்துக. ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம பின்பற்ற வேண்டிய அறங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் ஏற்படும் நன்மை, அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ செவி மாற்று திறனுக்கான வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாதுப்பா. யாருக்கு வந்து காது கேளாத மாணவர்களுக்கான வினா இது. அப்புறம் 3-8 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இந்த 3-8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு விரிவான பகுதி, துணைப்பாடம் பகுதியிலேருந்து ஒரு கேள்வியும், லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கேள்வியாக இருக்கும். என்னென்னா கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அவங்களே உனக்கு இன்ஸு கொடுத்துட்றாங்க. கட்டுரை எழுதுகிறப்ப குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. நீங்கள் எந்த டீட்டெயில் எழுதினாலும் குறிப்பு சட்டகம், நீங்கள் உள்ளே என்னென்னலாம் சப்டாபிக் போட்டு எழுத போகிறீங்களோ அதை முன்னாடியே குறிப்பு சட்டகம்னு போட்டு நீங்கள் ஒரு சப்டாபிக் மாரி போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் முக்கியம். நான் ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்கள். அதனால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா எழுத பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டு